எத்தனை மணிக்கு அவங்கள உள்ள கூட்டு போய் என்கொயரி பண்ண ஆரம்பிச்சீங்க? நான் கூட்டு வரேன்னு சொல்லுங்க. 3 o'clock வந்து கீழே ஃபிசியோதெரப்பி டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு என்கொயரி கூப்பிட்றாங்கன்றது என்னோடய ஃபேக்கல்ட்டி உமா அப்படின்றவங்க எனக்கு சொன்னாங்க, கால் பண்ணி சொன்னாங்க. அப்போ நான் வந்துட்டு சரி நீங்கள் கூப்பிட்டாங்கன்னா கூட்டிகிட்டு போங்க அப்படின்றத அந்த ஸ்டூடெண்ட் யாருன்னு எனக்கு காமிங்க, எனக்கு நிஜமாவே அவள் ஃபேஸ் ஞாபகம் இல்லை, காமிங்க கூப்பிட்டு காமிங்கன்னு என்ன என்கொயரிங்கிறத கேட்டுட்டு நீ ஏன் எங்களுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடந்ததை சொல்லியிருந்துருக்கணும்ல, நாங்கள் இங்கே இருக்கும்போது ஃபேக்கல்ட்டி உங்களுக்கு சப்போர்ட் பண்ண தானே இருக்கோம், ஏன் நீங்கள் சொல்லலைங்கிறத பேசிவிட்டு என்கொயரி இருந்தால் போய் அட்டன் பண்ணுங்க, அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இது ஃபார்மலாக எப்போவுமே ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம யாராக இருந்தாலும் அங்கே இருக்கிற எல்லாரையுமே பேசுகிற விஷயம் தான் அப்படின்னு அனுப்பிவிட்டோம். அங்கே ஃபிசியோதெரப்பி டிபார்ட்மெண்ட்டில் ஹெச்ஆர், என்எஸ், அப்புறம் எங்களோட அட்மின் அந்த மாதிரி எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க இந்த 2 ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் என்கொயரி பண்ணல. அங்கே இருந்த ஹவுஸ் கீப்பிங், மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வேறு இன்டர்ன்ஷிப் வந்திருந்த ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே போன எல்லாரையுமே தான் பார்த்துருக்காங்க பேஸ்ட் ஆன் சிசிடிவி கவரேஜ். இது ஒரு ஃபார்மல் என்கொயரி தான், இது ரொட்டீன், எங்கேயா இருந்தாலுமே ரொட்டீனாக ஒரு விஷயம் நடக்கும்போது பண்ணுறது தான். ஃபர்தராக எனக்கு வந்து ஒரு திரும்பவும் ஒரு ஃபேக்கல்ட்டி இன்னொருத்தர் வேணும்னு சொல்லும்போது சரி நம்ம இருக்கும்போது நம்ம போகாமல் இருந்தால் நல்லா இருக்காதுன்ற ஒரே ரீசனால் 4:15 நான் கீழே போனேன். பேசிட்டு அவள் வந்து நிறைய மாற்றி தான் பேசினா உண்மையாகவே. பட் எங்களுக்கு அதை மட்டும் வச்சு அவளை நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டை ஜட்ஜ்மெண்ட்டெல்லாம் பார்க்கக்கூடாதுன்றதுனால நாங்கள் அதை வந்து நாங்கள் யோசிக்கவும் இல்லை. அவகிட்ட கிளியராகவே சொன்னோம், எதாக இருந்தாலும் ஃப்ராங்காக சொல்லி இல்லைன்னா சப்போர்ட் பண்ண தான் டீச்சர்ஸ் இருக்கும், விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன்னா இதை விட எவ்வளோ பெரிய விஷயஸ் எல்லாம் பார்த்து ஓவர் கம் பண்ணி பிள்ளைங்களை சப்போர்ட் பண்ணி எக்ஸாம் எழுத வச்சுருக்கோம். இது எப்போவுமே நடந்த விஷயங்கள் தான். இதை நம்ம கிளியராகவே தான் அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். விஷயம் ஸ்டபன், நாங்கள் அதை யோசிக்கவும் இல்லை. பேசிட்டு 2 ஸ்டூடெண்ட்டையும் தான் என்கொயர் பண்ணாங்க ஈக்குவலி. அப்புறம் என்னோட ப்ரெசன்ஸ் முடியும் நான் மேலே வந்துட்டேன். திரும்பவும் வந்து அவங்க சொல்லும்போது நீங்கள் ஆஸ் அ ஸ்டூடெண்ட் நீங்கள் அடுத்து ஃபர்தராக ஏதாவது பண்ணணுன்னா பேசிக்கோங்கன்னு விட்டாங்க. நாங்கள் அவகிட்ட ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் லெட்டர் வாங்கிட்டு உங்கள் பேரண்ட்ஸ்ட்டு சொல்லணும். ஏன்னா இது வந்து ரொட்டீன் தான், எங்கிட்ட ஏன் சொல்லலைன்ற கொஸ்டின் எப்போவுமே வரும் எங்களுக்கு. சின்ன விஷயமா இருந்தாலும் பெருசாக மாறுன்றது எங்களுக்கு தெரிஞ்சதுனால பேரண்ட்ஸ்ட்டு சொல்லணும்னு பேசிகிட்டு இருக்கும்போது எகெயின் அவங்க சில சிசிடிவி ஃபுட்டேஜ் ரிலேட்டடாக பேசணும்னு சொல்லிட்டு பேக் அவள் எங்கே இல்லை எனக்கு வச்சுருந்தேன்னு தெரியலன்றதுனால தான் நான் மாற்றி தேடினன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தா. ஆனால் பேக் அவள் கையிலே தான் இருக்குது, அது சிசிடிவி நாங்கள் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் எகெயின் வேறு டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து எங்களுக்கு மேலே வந்தாங்க 4 பேர் வந்து திரும்பவும் அவங்க தான் பேசிகிட்டு இருந்தாங்க. நாங்களும் கூட சப்போர்ட் பண்ணி என்ன நடந்ததுன்றது தெரியறதுக்காக கூட கேம்பெயின் பண்ணிகிட்டு இருந்தோம். இது எல்லாமே முடிஞ்சுட்டு அவங்க எல்லோரும் ஒரு 6:15 அப்படி கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் அந்த வரைக்குமே அந்த கான்வர்சேஷன் போயிட்டே இருக்குது. எகெயின் அவள் அது ரிலேட்டடாக மாற்றி வந்து சில விஷயங்கள் பேசிகிட்டே தான் இருந்தால். பட் எங்களுக்கு வந்து உண்மை என்ன நடந்ததுன்னு தெரியாதனால நாங்கள் எதுவுமே அக்யூஸ் பண்ணல. யூஸ்வலாக பேச மாட்டோம் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை பற்றி அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டோம். இதுதான் அவகிட்ட நாங்கள் சொன்ன வார்த்தையும் இதுதான். ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் எப்போவுமே வந்து வேல்யூ பண்ணுவோம், ஸ்டூடெண்ட்ஸை விட்டு கொடுக்க மாட்டோம். சின்னதாக இருந்தாலும் இதுக்குள்ளே முடிக்கணுன்றதை நாங்கள் பார்ப்போம் அப்படிங்கிறத அவகிட்ட சொன்னோம். அவள் நாங்கள் எதாக இருந்தாலும் ரெடி டு ஃபேஸ்னா. அப்போ இதுக்கப்புறம் தான் அந்த டைம் வந்து நாங்கள் கோஆர்டினேட்டரை அவங்ககிட்ட சொல்லி அவங்க பேரண்ட்ஸ்ட்டு கன்வே பண்ண சொன்னேன். பேரண்ட்ஸ்ட்டு சொல்லும் போதுமே நாளைக்கு ஒரு ஃபார்மல் என்கொயரி இருக்குது, நீங்களும் இருக்கணும், உங்களோட ப்ரெசன்ஸ் எங்களுக்கு வேணும், மற்றபடி ஒன்றும் கிடையாது. இதில் யாரெல்லாம் இருந்தாங்களோ எல்லாரையும் என்கொயர் பண்ணுறோம், அந்த பேஸில் இவ்வளோ என்கொயர் பண்ணுறோம் அவ்வளோதான் அப்படின்னு மட்டும்தான் சொன்னோம். வேறு எதுவும் சொல்லலை. வேறு யூஸ்வலாகவே பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் இந்த மாதிரி எந்த அக்கேஷன் வந்தாலும் கூட நாங்கள் வந்து மற்ற எல்லா விஷயங்களும் விசாரிக்கிறது நார்மல் தான். அப்படி மட்டும்தான் அவளுக்கு கன்வே பண்ணியிருந்தாங்க இவங்க. அவங்களுமே வந்துட்டு வரேன்ற மாதிரி தான் சொல்லிட்டு வச்சுட்டாங்க. 6 hours கண்டிப்பாக இல்லைங்க, என்னோட நாலேஜ்க்கு வந்தது 3க்கு தான். நான் வந்து ஆஃப்டர்நூன் 1 o'clock இல்லை 1 o'clock அவள் லஞ்ச் டேபிளில் இருந்திருக்கா. அவங்க கூட்டிகிட்டு போல இது மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்றது அவளுக்கு கன்வே பண்ணியிருக்காங்க. நான் வந்து அப்புறம் வந்து காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவளே தான் போய் சொல்லியிருக்கா. இது எதையுமே அவள் எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணல. ஆக்சுவலி ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆனது அதில் 3 o'clock தான் எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கீழேருந்து வரும்போது தெரியுது. அப்போ நம்ம இங்கே இருக்கோம் ஏன் சொல்லலைங்கிற ஒரு வருத்தம் இருந்தது. எங்ககிட்ட நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிக்கல, எது நடந்தாலுமே சொல்கிறீங்களே சின்ன விஷயங்கள், இது முக்கியமானது தானே. ஒரு அன்எத்திக்கலாக ஒரு பிளேம் வரக்கூடாது இல்லைங்கிற ஒரு ரீசன் நான் சொன்னேன். எனக்கே சொல்லிட்டு இருக்கலாமே, நீங்கள் எனக்கு வேற யாரும் சொல்லி தெரியக்கூடாதுன்றதை நாங்கள் சொன்னோம். அப்புறம் அவள் கீழே போனா. இதுதான் நடந்ததுங்க. இல்லை 4 o'clock யாரையுமே அனுப்பலைங்க இதுக்கு. இல்லைங்க அவர் இல்லைங்க, எவிடன்ஸ் பேஸில் நம்ம பேச முடியும். என்ன நடந்ததோ அதை மட்டும்தான் நான் பேசுகிறேன். அவங்க கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே தான் அசம்பிள் பண்ணி என்னோட ரூம் பக்கத்துலேயே தான் ஒரு கிளாஸ் ரூமில் உட்கார வச்சிருந்தோம். ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ் அங்கேருந்து எல்லாரையுமே அசம்பிள் பண்ணியிருந்தோம். போஸ்டிங்லேருந்து எல்லாருமே வர சொல்லியிருந்தோம். ஏன்னா ஒரு இஷ்யூங்கிறது ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்ற ஒரே ரீசன் தான், இது ஸ்ப்ரெட் ஆகக்கூடாதுன்னு தான் எல்லாருக்கிட்டையுமே ஒரு இன்ஃபர்மேஷன் கன்வே பண்ணுன்றதான் எங்களோட மோட்டோ. பட் அது வந்து இவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து ஸ்டபனாக இருக்கும்போது சரி அடுத்த நாளும் எக்ஸீட் ஆகிறதுனால நம்மளோட லெவலுக்கு போகிறதுனால மேனேஜ்மெண்ட்டில் தேவைன்னு சொல்லணும்னா சொல்லுவோம். இல்லைன்னா நாங்கள் யூஸ்வலாக எதுவுமே பெரிய விஷயங்கள் தவிர வேறு எதுவும் போக மாட்டோம்.
உங்களோட சார் என்னோட இதாகும்போது இதுல வந்து ஒருத்தங்க இந்த அளவுக்கு வந்து டிஸ்ட்ரெஸ் சார் என்னோட என்கொயரி அது கிடையாதுங்க சார். ஹாஸ்பிட்டலில் காணாமல் போன பொருள் அவ்வளோதான். இதில் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சைடில் அவங்க வந்து பீப்புள் அரவுண்ட் தம் வந்து என்கொயரி பண்ணுறாங்க. அதுக்கு ஸ்டூடெண்ட்டாக என்னோட ஸ்டூடெண்ட் இருந்தாலும் என்னோட நாலேஜ் கொண்டு வராங்க. நான் அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். இவ்வளோ தாங்க சார். இதில் என்னோட சைடில் என்கிட்ட எதுவுமே காணாமையும் போகல, நான் கம்ப்ளைண்ட்டும் பண்ணல, நான் அவளை என்கொயரும் பண்ணல. பர்சனலி அவள் யாரோ அவளோட ஃபேஸ் கூட எனக்கு ஞாபகம் இல்லை. நான் அவளை கூப்பிட்டு தான் பேர் சொல்லும்போது கூட கூப்பிட்டு அந்த ஸ்டூடெண்ட்டோட ஃபேஸ் பார்க்குறேன். நான் கூப்பிட்டேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும்போது எல்லாரையும் கண்டிப்பாக ரீகால் பண்ண முடியும். அப்படி சொல்லி தான் அவளை நான் கூப்பிட்டேன். மாணவர்கள் மன உளைச்சலை உண்டு பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி தானே குற்றச்சாட்டு. ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் சேயிங் தட் அவங்க ரொம்ப போல்டான பொண்ணு தான், அவங்களையே இந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக மாற்றிருக்காங்கன்னா வேற என்ன இல்லை, இது வந்து கண்டிப்பாக என்கொயரினால வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். நான் வந்து எங்களுக்கு பண்ணுறதுனா என்கொயரி பேரண்ட்ஸ்ட்டை இன்ஃபார்ம் பண்ணால் அவங்க எப்படி என்கொயரி பண்ணலாம் தெரியாது ஒரு ஸ்டூடெண்ட்ஸை வச்சு.